எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்ஃபோ மார்க்கெட் தமிழ் சேனல். இன்னைக்கு பங்குச்சந்தையில் நடந்த முக்கியமான தகவல்களை இங்கு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் இங்கு சொல்கிற தகவல் அனைத்தும் என்னுடைய நாலேஜை பெருக்க நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டது. இதில் ஏதாவது தவறு இருக்கலாம். நீங்கள் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற தகவல்களை பங்குச்சந்தை அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு முதலீடு செய்யுங்க. வாங்க இன்றைய பங்குச்சந்தை முக்கிய தகவல்களை பார்க்கலாம். அமெரிக்கா விசா பற்றிய ஒரு முக்கிய தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. அமெரிக்காவில் விசா பெற்றவர்களானாலும் விண்ணப்பித்தவர்களானாலும் திருட்டு, தாக்குதல் போன்ற குற்றங்களை செய்தால் அவர்களது அமெரிக்க விசா கேன்சல் செய்யப்பட்டு அவர்கள் அமெரிக்காவுக்குள் வருவது தடை செய்யப்படும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இந்த எச்சரிக்கை அமெரிக்காவில் இலினாய்ஸ் மாநிலத்தில் உள்ள டார்கெட் கடையில் சுமார் $1300, அதாவது கிட்டத்தட்ட 1.1 லட்சம் மதிப்பிலுள்ள ஒரு பொருளை திருட முயன்றதாக ஒரு இந்திய பெண் பிடிபட்டதை தொடர்ந்து வந்துள்ளது. அமெரிக்காவில் தாக்குதல், திருட்டு அல்லது வீட்டு திருட்டு போன்ற குற்றங்கள் செய்தால் அது சட்ட ரீதியான பிரச்சனைகள் மட்டுமல்ல, உங்கள் விசாவும் ரத்து செய்யப்படும். மேலும் எதிர்காலத்தில் விசா பெறுவதற்கான தகுதியற்றவர்களாக நீங்கள் மாறலாம் என அமெரிக்க தூதரகம் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளது. அடுத்து சவுத் இந்தியன் பேங்க் Q1 ரிசல்ட் வெளியாகிருக்கு. அவங்க ப்ராஃபிட் 10% இயர் ஆன் இயர் அதிகமாகி ரூபாய் 322 கோடியாக இருக்குது. இது போல் அசட் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் டிக்ளைன் ஆகியிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 322 கோடியாக இருக்குது. இது போன வருஷம் 294 கோடியாக இருந்துச்சு. 10% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் 4% டிப் ஆகி 832 கோடியாக இருக்குது. இது போன வருஷம் 865 கோடியாக இருந்துச்சு. அடுத்து மகேந்திரா லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தின் ரைட்ஸ் இஷ்யூ பற்றின ஒரு அப்டேட். மகேந்திரா லாஜிஸ்டிக் நிறுவனம் ரூபாய் 749.27 கோடி ரூபாய் வரை நிதி திரட்டும் ரைட்ஸ் இஷ்யூக்கு இவங்க போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதில் அவங்க ஒரு ஷேருக்கு 277 ரூபாவை ரைட்ஸ் இஷ்யூ ப்ரைஸாக நிர்ணயிச்சிருக்காங்க. 8 ஷேர் வைத்திருந்தால் 3 ஷேர் வரைக்கும் ரைட்ஸ் இஷ்யூ அப்ளை பண்ணலாம். இந்த ரைட்ஸ் இஷ்யூவோட ஓப்பனிங் டேட் ஜூலை 31. இந்த ரைட்ஸ் இஷ்யூவோட க்ளோசிங் டேட் ஆகஸ்ட் 14. இது மகேந்திரா லாஜிஸ்டிக்ஸ் ஷேர்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கப்படுகிறது. அடுத்து எக்ஸாவர் டெக்னாலஜி பற்றிய ஒரு அப்டேட். எக்ஸாவர் டெக்னாலஜி ரூபாய் 1029 கோடிக்கு GCCயை சார்ந்த 2 நிறுவனங்களை வாங்க உள்ளது. எக்ஸாவர் டெக்னாலஜி ஜூலை 17 அன்று டெக் SMC ஸ்கொயர் மற்றும் டெக் SMC ஸ்கொயர்டு GCC இந்தியா இந்த 2 நிறுவனங்களை பெற தனித்தனி பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இது 1029 கோடி மதிப்பிலான பரிவர்த்தனையாகும். இது எக்ஸாவர் டெக்னாலஜிக்கு பாசிட்டிவ் நியூஸாக கருதப்படுகிறது. இன்றைக்கி நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.